Home Education Center. So today is day 6 of UPSC 2025. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா எகனாமில இருந்து நம்ம பார்க்க போறோம். So what is planned economy, what is mixed economy, what is 5-year plan, and what is inclusive growth, and what is Niti Ayog. இந்த 5 டாபிக் வந்து just simple what is what அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து planned economy. Planned economy அப்படினா என்னன்னா ஒண்ணும் கிடையாது. This is socialism. So which means government production and distribution and pricing of goods and services எல்லாமே டேக் கேர் பண்றது தான் எல்லாமே கவர்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணும். This is called planned economy. What is mixed economy அப்படினா socialism and capitalism. This is nothing but private and public ரெண்டுமே சேர்ந்து ஒரு எகனாமியை வந்து ரன் பண்ணுவாங்க. This is called mixed economy. Next 5-year plan. ஸோ இந்த 5-year plan எப்படின்னா 1947 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 டொமினியனை வந்து பிரிஞ்சு போனாங்க. நமக்கு 1950 வந்து பிளானிங் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ 1951 to 1956 ஃபர்ஸ்ட் 5-year பிளானில் அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. செகண்ட் 5-year பிளான் 1956 to 1961 இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதை மெஹனலோபிஸ் மாடல்னு கூட நம்ம சொல்லுவாங்க. தேர்ட் 5-year plan 1961 to 1966 இந்த 5-year பிளானில் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் ரிலையன்ஸ். பட் இந்தோ சைனா வார் அண்ட் ட்ராட்ஸ் மூலமா இந்த பிளான் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அண்ட் தென் 6th 5-year plan 1980 to 1985 இந்த 5-year பிளானில் என்ன பண்ணாங்கன்னா எக்கனாமிக் லிபரலைசேஷன் மெஷர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 8th 5-year plan வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பை அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ் 1991 அப்புறம் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த 5-year plan தான் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸோட ஒரு மார்க்டு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. தென் 12th 5-year plan 2012 to 2017 ஸோ இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் about important or significant 5-year plan of Indian economy. And then we are going to look for inclusive growth. So what is inclusive growth அப்படின்னா என்னன்னா this is nothing but it is also a economic growth process but broad based equitable sustainable development இருக்கும். that is called inclusive growth. இந்த inclusive growth எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா மேஜராக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் பண்ணணும், பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும், ஈஸி access to education and health care, and financial inclusions. இதை மேஜர் ப்ராப்ளம்ஸை நம்ம அச்சீவ் பண்ணாலே we can able to achieve inclusive growth of Indian economy. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் நிதி ஆயோக். இந்த வேர்ட் எல்லாருமே மோஸ்ட் காமனாக கேள்விப்பட்டிருப்போம். நிதி ஆயோக்னா ஒன்றும் கிடையாது, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ வாட் இஸ் நிதி ஆயோக் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 1947 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 டொமினியனாக வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் 1950 வந்து செட்டப் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பிளானிங் கமிஷன் 2014 வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. 2015 நிதி ஆயோக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்த நிதி ஆயோக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ ஏ பிளானிங் கமிஷன். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நிதி ஆயோக், which is called National Institute for Transforming India. That's all about today's topic, and tomorrow we will look for another interesting topic. And subscribe to Home Education Center. You will get daily videos shorts for UPSC 2025. Bye.